இன்றைய ஒரு நாளை பாவத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு பெரிய விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் அநேக புறஜாதிகளுக்கு, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்கள். அது ரொம்ப உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கான ஒரு பலனை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். நீங்கள் நினைக்கலாம், பாவம் செஞ்சவனும் புண்ணியம் செஞ்சவனும் எல்லாரும் மரணம் தான் அடிக்க போகிறான், இது என்னென்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னீங்கன்னா, பாவம் செஞ்சவனும் மரணம் அடைகிறான், நன்மை செய்கிறவனும் மரணம் அடைகிறான். ஆனால் இந்த ரெண்டு மரணத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். மறிக்கிறவன் அவன் எங்கே போவானா? நரகத்துக்கு போவான். அதை கர்த்தருக்குள் அவன் இருந்து அவன் நன்மை பெற்று நன்மையை செய்து அவன் கிறிஸ்துக்குள் இருப்பானால் அவன் எங்கே போவானா? நித்திய ஜீவனுக்கு போவானா. பிரியமானவர்களே, அப்போது நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க என்பதை நீங்களே சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே நன்மையை அடைய தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசைப்படுகிறோம். நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா சுகமாக இருக்கணும், நான் இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்போ மரணத்து குறித்தும் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்திலே இருந்து அவன் மறிக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் ஒரு ஆளை விரல விட்டு காமிங்க, என் பாவத்துக்காக இவர் சாகிறேன்னு சொல்கிறார், நான் செஞ்ச பாவமெல்லாம், முன்னோர் செய்த பாவமெல்லாம் இவர் எடுத்துக்கிறாராங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளை காட்டுங்க. ஒரு ஆள் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, அந்த கிருபை வரம் இருக்குது பார்த்தீங்களா? பாவத்தில் இருக்கிறவனா அப்படி தூக்கி அவனை பரிசுத்தமாக ஆக்கிடும். அதான் கிருபை வரமோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவரால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில், அப்போ இருந்தீங்களே அந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். நீதிக்கு எப்படி இருந்தாங்களா? நீங்கினவர்களாக, நீதிக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. நீதி பற்றி அருமை பெருமை தெரியாதவர்களாக இருந்திருக்கிறாங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் பவுல். அப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? கேள்வி கேட்குறார். நீங்கள் அப்போ செஞ்சதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் அப்போ செஞ்சீங்களா? அதனால் பலன் என்னென்ன கிடைச்சிருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறார். அவைகள் முடிவு மரணமே. வெட்கமாக தோன்றுகிற காரியம் என்ன? கொள்ளையா? அல்ல. விபச்சாரம், வேசித்தனம், களவு, மற்ற மனைவியை இச்சையோடு பார்க்குறது, இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், பிரியமானவர்களே ரொம்ப கவனிக்கணும், தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அவருக்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது நிறைய பேர் தொண்டனாகிறேன், நான் ரசிகனாகிறேன், நான் அடிமையாக இருக்கிறேன், நான் அவங்களுக்கு அன்பின் நிமித்தம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஒரு பலனும் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு பலன் வெட்கம்தான் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு தலைவனை பார்க்க போய் 40 பேர் இறந்தாங்க. என்ன பிரயோஜனம்? அந்த மரணம் வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் உனக்கு தெரியல. தேவனுக்கு அடிமையாக இருங்க. பிரியமானவர்களே, தேவனுக்கு அடிமையாக இருங்க. யாருக்கோ எவனோ சம்பாதிச்சுட்டு போகிறான், அவனுக்கு போய் அடிமையாக இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு அடிமைகளானதினால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்த முடிவு அவருக்கு அடிமைகளாக இருக்கும் முடிவு எப்படி இருக்குதா? நித்திய ஜீவனாக இருக்கிறதா? ரொம்ப நீங்கள் கவனித்து யோசித்து முடிவெடுங்கள். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்க. இதோட நோக்கமே புறஜாதிகள் ஏன் இயேசு சாமி வந்தார், எதுக்காக வந்தார், அவர் எதற்காக அவர் தன் சிலுவையை சுமந்தார், ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தினார் என்று நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதனால தான் நான் அந்த வீடியோவை இப்படி எடுத்து போடுறேன். இது நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு அழகாக கோவப்பட்டால் கூட அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், பொறுமையாக எடுத்து காமிச்சு அவங்க இந்த வீடியோ காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கோம். இங்கேனா கொலேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். பாருங்கள், உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்தி சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்போ அவருக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுமா, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும். அப்போ அக்கிரமம் இருக்குமானால் என்ன இருக்குமா பாருங்கள், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. ஒரு சாப் குத்துவாங்க பார்த்தீங்களா, இவங்க நிரபராதி, இவர்கள் குற்றவாளி இல்லை, இவர்களுக்கு சாட்சி இல்லை, அதனால் இவர்களை விடுதலை செய்கிறேன்னு சொல்லி ஒரு சாப் அடிப்பாங்க நீதி கோர்ட்லெல்லாம். அதை போல் அவர் ஆணி அடித்தாராம். பிரியமானவர்களே, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, இவன் பாவம் செய்தான், இவன் நரகத்துக்கு தான் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷியை இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரு ஆளை காட்டுங்க, என்ன எதை சொல்லிட்டான், என்ன அசிங்கமாக என் புருஷன் பேசிட்டான், நான் போயிட்டு வரதுல நீ இருக்காதன்னு சொல்லிட்டான், நீ நல்ல ஜென்மமாக இருந்தால் நீங்கள் என் கண்ணு முன்னாடி வராதன்னு சொல்லிட்டான், என்னை அதை சொல்லிட்டான், என்னை இதை சொல்லிட்டான், என்ன பார்க்கல, என்னை கவனிக்கலை, என்னை மதிக்கலை, என்னை மரியாதை கொடுக்கலன்னு மறித்தவங்க கோடி பேர். ஆனால் இவர் ஒருவர் மாத்திரமே உனக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு உங்கள் மேலே ஒருவனும் அதிகாரமும் துரைத்தனங்கள் பண்ணாதபடிக்கு வெளியரங்கமான கோலமாகி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். ஏன் அவர் வெற்றி சிறந்தார்? நான் இதோ சதா காலங்கள் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லும்படியான அவர் மரித்தார், ஆனாலும் உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாளிலே. ஒரு மனுஷன் இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் பாவங்களுக்கு, அவங்க மீறுதலுக்கு, அவங்க குற்றங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறானான்னு பாருங்கள். பிரியமானவர்களே, தன் ஜீவனை தந்தார். பிராக்டிக்கலாக அநேக ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் ஜீவனை தந்தார். பிராக்டிக்கலாக மறுபடியும் அநேக ஜனங்கள் பார்க்கும்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அத்தனை பேரே அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற, ஒரு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்படியே வந்தோம்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். சும்மா நான் வந்தேன் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு படுத்துப்பேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிராம ஊழியத்தில். டெய்லி நினைக்காத நேரம் இல்லைங்க, எல்லாம் ஒன்று தாங்க. எல்லாம் ஒன்றா? இவர் மட்டும் ஒன்றா? நீங்களே உங்கள் மனசாட்சி கேளுங்க. எல்லாம் ஒன்று தாங்க. அது எப்படி எல்லாம் ஒன்றாகும்? நமக்காக ஒரு பலி செலுத்தி இருக்கிறார், ரத்தம் செஞ்சிருக்கார், சிலுவை சுமந்திருக்கிறார்,
ஒரு மனுஷனாவது நமக்காக யாருன்னா ஜீவனை கொடுத்துருக்காங்களே, தன்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு தான் ஜீவனை இழந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு வேர் கொள்ள வேண்டும். அதுக்கு பாருங்கள், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தான் அவரோடு கூட எழுந்திருக்க முடியும். அவரோட சாயலை நம்ம அடைய முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இதில் ஒரு வசனம் இருக்கிறது. அவரை ரட்சிக்கப்படணும்னா அவரோட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணுமா பாருங்கள். வீடியோ நீங்கள் பாருங்கள். அதை போல் எப்படி வேர் கொண்டவர்களாம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. பெருகி கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் அவருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். சொல்லுவான், எல்லாம் ஒன்று சாப்பிடு, எல்லாம் ஒன்று தான், போ, என்ன வெளிநாட்டு சாமி. நோ, கவனமாக இருக்கணும். வேதத்தை படிக்கணும் எல்லாரும். இன்றைக்கி கரண்ட்டு, ஃப்ளைட்டு, லைட்டு, டிவி, செல்லு எல்லாம் 90% மருந்து எல்லாமே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, நானே மெய்யான தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் நானே, எனக்கு இன்னிடத்துலேருந்து அவங்களுக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி ஒரு அநேக காரியங்களை அவர் தான் தேவன் என்பதற்கு மனிதர்கள் மூலமாக நிரூபித்து கொண்டே இருக்கிறார். லௌகீக ஞானத்தின் மாயமான தந்திரத்தினால் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அது பரலோகம் கொண்டு போகாது. அவங்களோட நியாயங்களும் அவங்களோட தந்திரங்களும் கொண்டு போகாது. ஏனென்றால் தெய்வத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பரிபூரணம் வேண்டுமா? அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரே தலைவர், அதிகாரியுமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு அவர்தான் அதிகாரி. கர்த்தரை நேசிங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்குள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.